ஆனால் வெளியூர்காரன் ஒருத்தன் எவனா சிக்குனா அவனை என்ன பண்ணுவாங்க, சூறையாடிடுவாங்க. அது மாதிரியான மக்கள், திருடுறது தப்பே கிடையாதுன்னு விளங்கி வச்சிருந்த மக்கள். ஆனால் இந்த ஹரம் அந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் மட்டும்தான் வெளியூர்காரங்க வந்து நிம்மதியாக போக முடியும். ஏன்னா அந்த 4 மாதம் அந்த ஹஜ்ஜுடைய அந்த மாதங்களில் மட்டும் என்ன போர் வந்து ஹராமுன்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நிம்மதியாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஜாதிகளுக்குள்ள அவங்க என்ன ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, தாருன் நத்வான்னு ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா குலத்துடைய தலைவர் வந்துடணும். பனு ஹாஷிம் வந்துடைய தலைவர் வந்துருவார், பனு உமையாவுடைய தலைவர் உத்துபா அவர் வந்துருவார், பனு தைமுடைய தலைவர் வந்துருவார், பனு அத்தியுடைய தலைவர் உமர் வந்துருவார். அப்போ உமர், அபூபக்கர், சாது பின் அபி வக்காஸ் இவங்க எல்லாருமே ஒரு குலங்களுடைய தலைவர்கள். இவங்க எல்லாருமே தாருன் நத்வால வந்துருவாங்க. பனு ஹாஷிமுடைய தலைவர் அபு தாலிப், இவரும் வந்து அந்த குலத்தில் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், நிர்வாக விஷயங்கள் எல்லாமே இவங்க பிளான் பண்ணிக்குவாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள். இவங்க யாரு, குறைஷிகள் எல்லாருமே இப்ராஹிம் நபியோட வாரிசுகள். இவங்களுடைய மதம் எது அப்படின்னா ஆக்சுவலாக இஸ்லாம் தான். இப்ராஹிம் நபி எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மதத்துக்கு சொந்தக்காரங்களாக தான் இவங்க தங்களை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 5000 வருஷம் கேப் ஆனதுனால நடுவில் என்ன பண்ணாங்க, சிலைகளை வந்து கொண்டு வந்து காபத்துல்லாக்குள்ளே வச்சுட்டாங்க. வெறும் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக கட்டப்பட்ட அந்த காபாவில் சிலைகளை கொண்டாந்து வச்சாங்க. சிலைகள் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்கள்லாம் இருக்குது. ஒருத்தர் வெளியூர் போகிறாரு, அந்த ஊரில் ஒரு கோயில் பார்க்குறாரு, சிலை வச்சுட்டு அந்த மக்கள் கும்பிட்டு இருக்காங்க. அது அவருக்கு பிடிச்சி போய் அங்கேருந்து கொண்டு வந்து இது காபாவில் வைக்கலான்னு முதல்ல ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். அந்த ஆள் பேர் வந்து ஏதோ லொயின்னு என்னமோ வரும். அப்போ ரசூலா வந்து ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அவனுக்கு வந்து நரகத்தில் அவனை புரட்டி எடுத்துகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு. ஏன்னா காபாவை அசிங்கப்படுத்தினவன் முத அந்த இப்லீஸ் தான். அப்போ இவன் ஏதோ ஒரு குளத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பானா, அப்போ அவன் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சான்ல, அப்போ போட்டிக்கு இருக்கிற குளத்துக்காரன் சும்மா இருப்பானா, அவன் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைப்பான். என்னது ஒன்று இருந்தால் என்னது ஒன்று இருக்கும், இது நம்ம சாமின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வச்சு கடைசியாக என்ன போச்சு, அந்த ஊரில் இருக்கிற மற்ற ஆட்கள் இருந்தாங்களே, குளங்கள் இருந்துச்சுல, தபுக்கில், தாயிஃபில், ஹைபரில், இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, அப்படி கொண்டாந்து எங்களுக்கு நீங்கள் வைங்களேன் அப்படி